ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு தாய் ஆரோக்கிய அன்னையின் பாசமான பக்தர்களே, ஒரு குடும்பத்தின் தந்தை இறந்துவிட்டால் எப்படி துக்கம் கொண்டாடுகின்றார்கள். அலங்காரம் எதுவும் இல்லை, ஆரவாரம் எதுவும் இல்லை. அவரால் வாழ்ந்தவர்கள், வளர்ந்தவர்கள், அவர் செய்த நல்லதனைத்தையும் எடுத்து சொல்லி கண்ணீர் வடித்து கொண்டே இருக்கிறார்கள். தன் தலைமகனை இழந்த துயரத்தில் இன்று திரு அவை குட் ஃப்ரைடே, நல்ல வெள்ளி, பெரிய வெள்ளி, த கிரேட் ஃப்ரைடே என்று சொல்லுகிறார்கள் இன்றைக்கு. ஏனென்றால் நம்மீது கொண்ட அன்பினால், தன் தந்தையிடம் காட்ட வேண்டிய பிரமாணிக்கத்தால் ஆண்டவர் இயேசு தம் உயிரையே கையளித்த பொன்னான நாள் என்று. அந்த துயரத்தில் அகில உலகத்தோடு சேர்ந்து நாமும் உடன் இருக்கிறோம். அதிலும் குறிப்பாக நம்முடைய அன்பு தாய் கல்வாரி மலையில நம் எல்லாரையும் பெற்றெடுத்தாரே, பெத்லெஹேமில் தன்னுடைய மகன் இயேசுவை பெற்றெடுத்தார். கல்வாரி மலையில நம் எல்லாரையும் பிள்ளைகளாக பெற்றெடுத்தாரே, அந்த தாயோடு சேர்ந்து துயரத்தில் இன்றைக்கு நாம் எல்லாரும் இன்றைக்கு எந்த அளவுக்கு துக்கம் கொண்டாடுகிறோம் என்றால், ஆண்டிலே இந்த ஒரு நாள் மட்டும்தான் திருப்பலி கூட நாம் நிறைவேற்றுவதில்லை. துயருற்றிருக்கின்ற திருச்சபை ஆறுதல் பெறுவதற்காக திவ்ய நற்கருணை மட்டும்தான் நமக்கு வழங்கப்படுகிறது. வெறுமையாக இருக்கிற இந்த பீடம் அதற்கு அடையாளம். நாங்கள் அணிந்திருக்கிற சிவப்பு அங்கி இதற்கு அடையாளம். எல்லாரும் ஆண்டவருடைய அன்பை தூய்த்துணர வேண்டும், அன்பே தியாகம் என்று உணர வேண்டும், பாடுகளை பற்றி சிந்திக்க வேண்டும் என்று திருச்சபை நம் எல்லாரையும் அழைக்கின்றது. பிரியமானவர்களே, நேற்று மாலை கடைசி ராவு உணவு முடிந்த பிறகு நடந்ததிலிருந்து என்னெல்லாம் நடந்தது என்று சற்று சிந்திப்போமா? ஆண்டவர் தன்னுடைய நாள் நெருங்கிவிட்டது என்பதை உணரும் போது என்ன செய்தார் தெரியுமா? அதிகமாக ஜெபித்தார். வழக்கமாக தான் ஜெபிக்கின்ற அந்த கெத்செமனே தோட்டத்துக்கு போனார். கடந்த காலத்தை பார்க்கும்போது ஒரு விதத்தில் விரக்தி, எதிர்காலத்தை பார்க்கும்போது ஆண்டவருக்கே பயமாக இருக்கிறது. சீடர்களிடம் சொல்லுகிறார், என் ஆன்மா சாவுக்கு ஏதுவான வருத்தமுற்றிருக்கிறது, என்னோடு தங்கி சற்றே ஜெபியுங்கள் என்று கேட்கிறார். அவர்கள் தூங்கி விடுகிறார்கள். தந்தையிடம் போகிறார். தந்தையே, கூடுமானால் இந்த துன்ப காலம் என்னை விட்டு அகலட்டும், ஆயினும் என்னுடைய விருப்பம் அன்று உம்முடைய விருப்பப்படியே ஆகட்டும் என்று சரணடைகிறார். தந்தையிடமிருந்து சீடர்களிடம், சீடர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், சீடர்களிடமிருந்து தந்தையிடம் 3 முறை இப்படியும் அப்படியுமாக ஆண்டவர் நடக்கின்றார். பாருங்கள், மீண்டும் மீண்டும் அதே வார்த்தைகளையே சொல்லி ஜெபிக்கிறார். லூக்கா நற்செய்தியிலே நாம் வாசிக்கிறோம், ரத்த வியர்வை வேர்த்தாராம். துன்ப களம் நீங்கவில்லை போல இருக்கிறது. தந்தையாகிய சர்வேசனை பார்த்து, இந்த துன்ப களம் என்னை விட்டு நீங்கட்டும் என்று ஜெபித்தார். இன்றைய 2வது வாசகத்திலே நாம் கேட்டது போல கண்ணீர் விட்டு கதறி உரத்த சத்தமிட்டு ஜெபித்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் எல்லாருக்கும் சொல்லப்படுகிற முதல் செய்தி, ஆண்டவர் ஜெபித்தார். அன்பு தாய் அன்னை கன்னிமரியாள் ஜெபித்தார்கள். நீங்களும் ஜெபியுங்கள், துன்பத்தினூடே பிரச்சனைகளினூடே ஜெபியுங்கள்.
இந்த திருத்தலத்தை நாடி வருகின்றீர்களே, தொடர்ந்து ஜெபியுங்கள். கேட்கப்படாத ஜெபம் எதுவுமே கிடையாது. தேவ தூதர்களை அனுப்பி தந்தையாகிய கடவுள் சிலுவை சாவை ஏற்றுக்கொள்ள நம் ஆண்டவருக்கு சக்தி கொடுத்தாரே. சிலுவை பாதையினோட நான் இப்படித்தான் ஆண்டவர் பேசுவதாக சொல்லி இருந்தேன். என் பாடுகளுக்காய் விழித்திருந்து ஜெபிக்கும்படி என் அன்பு சீடரை கேட்டேன். அவர்கள் ஜெபிக்கவில்லை, தூங்கிவிட்டார்கள். நானோ கீழே விழுகிறேன். நீ ஜெபிக்கவில்லை என்றால் நீ விழுவாய், உன்னை சார்ந்தவர்களும் விழுந்து போவார்கள். நானோ வென்றால் விடியற்காலையில் கருக்கலாய் இருக்கும் போதே எழுந்து ஜெபித்தேன். பகலெல்லாம் நோய்களை குணப்படுத்தினேன், பேய்களை ஓட்டினேன், நற்செய்தி அறிவித்தேன். மாலையானதும் தனிமையானது ஒரு இடத்துக்கு சென்றேன், ஜெபித்தேன். சில நாட்களில் இரவு முழுவதும் ஜெபத்திலே கழித்தேன். ஜெபிக்க கற்று தாரும் என்று கேட்ட என் சீடர்களுக்கு தாட்சியோடும் விடாமுயற்சியோடும் ஜெபிக்க நான் கற்றுக் கொடுத்தேன். ஜெத்சமனி தோட்டத்திலே ஜெபித்தேன், சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது ஜெபித்தேன். வேலை வேலை என்று ஓயாமல் அலைகின்ற நீ வாழ்வதற்கும் இருப்பதற்கும் இயங்குவதற்கும் காரணமான என்னோடு நாள்தோறும் நேரம் செலவழிப்பதுண்டா? ஆறுதல் அளிக்கின்ற உன் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்கின்ற வல்லமையுள்ள என் வார்த்தைகளை நாள்தோறும் வாசிப்பதுண்டா? திரைப்படங்களுக்கும் டிவி முன்னும் மொபைலில் பேசுவதற்கும் சளைக்காமல் நேரம் செலவழிக்கின்ற நீ திருப்பலிக்கும் இறை வார்த்தைக்கும் திருவழிபாட்டு கொண்டாட்டங்களுக்கும் எவ்வளவு நேரம் செலவழிக்கின்றாய்? ஜெபமின்றி ஜெயம் இல்லை. எல்லா சக்தியும் வல்லமையும் ஜெபத்திலிருந்து தான் புறப்படுகிறது. பிரியமானவர்களே, மறந்துவிட வேண்டாம். இன்றையிலிருந்து எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது. ஆண்டவருடைய பாடுகளிலே பங்கு பெறுமாறு எவ்வளவு மக்கள் நடைப்பயணமாக இந்த புண்ணிய தலத்திற்கு வருகின்றார்கள். அன்பு தாயின் பரிந்து பேசுதலை தேடி வருகிறார்கள். இவருடைய வாழ்க்கையே ஜெபமாக இருக்க வேண்டும். இவருடைய ஜெபம் எப்போதுமே வீண் போகாது என்று நான் உணர்ந்து சந்தோஷப்பட்டேன். தொடர்ந்து இறைவனுக்கு முதலிடம் கொடுக்கிற மக்களாக இங்க இருக்கிற எல்லாரும் மாற வேண்டும். பிரியமானவர்களே, அதான் என்னுடைய ஆசை. அங்கே நடந்தது என்ன உங்களுக்கு தெரியும். முத்தமிட்டு காட்டி கொடுத்தான் யூதாஸ். எல்லா சீடர்களும் ஓடி போய்விட்டார்கள். பணத்தை வாங்கிக்கிட்டான். இன்னைக்கு கூட என்ன நடக்குது? பணத்துக்காக அண்ணன் தம்பி வேண்டாம், அக்கா தங்கச்சி வேண்டாம், ஏன் பெத்தவங்களே வேண்டாம், பிள்ளைங்களே வேண்டான்னு இருக்கிறோமே. நம்ம எல்லாம் யூதாஸ் தான். பணத்தை மையப்படுத்தி உறவுகளை கொச்சைப்படுத்தும் போது நாம் எல்லாருமே யூதாஸ் தான். யூதாசை கேவலமாக நினைக்கிறோமே மனசுக்குள். நீயும் யூதாஸாகத்தானே பணத்துக்கு பல நேரங்களில் முக்கியத்துவம் கொடுக்கிறாய். ஆபத்து இருக்கும்போது உண்மையான நண்பனை அடையாளம் கண்டு கொள்ளலாம். எப்படி ஓடிடுறாங்க பாருங்க. 3 ஆண்டு காலம் வாழ்ந்தார்களே, போதனையை கேட்டார்களே, புதுமைகளை கண்டார்களே, இப்படியா ஓடுறது பாருங்கள். பாருங்கள், தலைமை குருக்கள் அனுப்பிய காவலர்கள் அவங்க நடந்துகிட்ட விதம் பாருங்க. அதே போல பிலாத்துவனுடைய அரண்மனையில ரோமை காவலர்கள் நடந்துகிட்ட விதம் பாருங்க. எங்கிருந்து தான் வருமோ சில பேருக்கு இந்த அரக்கத்தனம்? சாதாரண தொழிலாளர்கள், சாதாரணர்கள் தங்களுடைய சக்தியை வல்லமையை பலகீனமற்றதாக தோன்றுகின்ற ஆண்டவர் முன் காட்டுகிறார்களே, அடிக்கிறார்களே, உதைக்கிறார்களே, காரி துப்புகிறார்களே, பிரம்பால் தலையில் அடிக்கிறார்களே, கேலி செய்கிறார்களே. எங்கிருந்து வந்து இந்த அரக்கத்தனம்? இன்றைக்கு பிரியமானவர்களே, மனைவியை பிள்ளைகளை கொடுமைப்படுத்துகிற ஆண்கள் இருந்தால் பாருங்கள், நாம் எல்லாரும் இந்த படை வீரர்களை போல கையால் ஆகாதவர்களிடம் தங்கள் வித்தை காட்டுகின்ற, தெம்பை காட்டுகின்ற படை வீரர்கள் நாம் தான். எப்போது நாம் மாறப்போகிறோம்? இன்னும் சில பேருக்கு பதவி பித்து. ஒரு கல்யாணத்துக்கு வந்து நேரா வந்து கூப்பிட்டியா, மெசேஜ் தானே அனுப்புன. எத்தனை பதவி பித்து இந்த மனிதருக்கு. செத்தால் அதையும் சிவலோக பதவி என்பார். தோளோடு தோள் கொடுத்து தோழர்களாய் பழகியவர்கள் கூட திடீரென்று ஒரு பதவி நாற்காலி கிடைத்துவிட்டால் அவர்கள் பார்க்கின்ற பார்வையே தனி. எங்களால் மனிதர்களை மந்திரிகளாக்க முடிகிறது, மந்திரிகளைத்தான் மீண்டும் மனிதர்களாக்க முடிவதில்லை. இப்படித்தான் இந்த நாடு இருக்கிறது. பாருங்கள், தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்ள இந்த மனிதனிடத்தில் குற்றம் எதுவும் காணவில்லை என்று சொல்லி என்ன பயன்? அந்த நீதிமானின் காரியத்தில் தலையிட வேண்டாம் என்று அவன் மனைவி எச்சரித்தாரே, தலையிடாமல் இருப்பது போல கை கழுவிவிட்டால் போதுமா? தலையிட்டு நேர்மையாளர்களை காப்பாற்ற வேண்டியது பொறுப்பில் உள்ளவர்களின் கடமை இல்லையா? பாருங்கள், நாம் எல்லாரும் பிலாத்து தான். பதவி
அதிகாரம், மதிப்பு, அதுக்காக யாரை வேணாலும் சாகடிக்கலாம், எந்த உறவை வேண்டுமானாலும் முறிக்கலாம். அந்த பிலாத்துவில் தான் நம்மை பார்க்கிறோம். யாருடைய பாவம் ஆண்டவரை இத்தகைய சாவுக்கு உள்ளாக்கியது? உங்களுடைய. வேண்டும் என்று உள்ளம் குத்துண்டவர்களை அந்த மக்கள் கேட்டார்கள். அவங்க எல்லாரும் சுத்தியும் ஒளியும் வச்சுக்கிட்டு கல்வாரி மலையில் நின்னாங்களா? இல்ல. ஆனால் எல்லாருமே பாவிகள், பாவம் செய்கின்றவர்கள் அத்தனை பேரும் ஒவ்வொரு நாளும் நம் ஆண்டவரை சிலுவையில் அறைந்து கொண்டே இருக்கிறார்கள். பாருங்கள், கல்வாரி மலையில பார்க்கிறோம், ஆண்டவரை யாரும் நிம்மதியாக சாக விடவில்லை. போவோர் வருவோர் எல்லாம் தலையை ஆட்டி ஆலயத்தை இடித்து 3 நாளில் கட்டுபவனே, வல்லமை இருந்தால் சிலுவையிலிருந்து கீழே இறங்கி வா, உலகையே காப்பாற்ற வந்தவனம் தன்னை காப்பாற்றிக் கொள்ள தெரியவில்லை என்று கேலி பேசுகிறார்கள். சந்தன மனம் தன்னை வெட்டுகின்ற கோடாரியை கூட மனம் கமழச் செய்யுமே. நம் ஆண்டவர் பாருங்கள், அதே போலத்தான் தந்தையே, இவர்கள் தாங்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று பரிந்து பேசுகிறார். பாருங்கள், நம் அன்பு தாயை பார்க்கிறார், நம் எல்லாரையும் அவருடைய பிள்ளைகளாக கொடுக்கிறார். அந்த தாயினுடைய துன்பத்தை எப்படி சொல்வது? அவர்கள் அந்த நேரத்தில் பேசிக்கொண்டதாக எழுதப்படவில்லை. பேசிக்கொள்ள என்ன இருக்கிறது? அவர்கள் கண்கள் கண்ணீரில் மறைந்து துயரத்தில் சந்திக்கின்றன. மகனே, ஏன் எங்களுக்கு இவ்வாறு செய்து விட்டாய்? ஆலயத்தில் அன்று கேட்ட அதே கேள்வியை நம் தாய் கேட்காமல் கேட்கின்றார்கள். அம்மா, நான் என் தந்தையின் அலுவலில் ஈடுபட்டுள்ளேனே, தெரியவில்லையா? நடந்ததை எல்லாம் அந்த தாய் பார்த்தார்கள். இவன் வேண்டாம், பரபாசை வேண்டும் என்று தன் மகனை ஒதுக்கிவிட்டு அந்த திருடனை தேர்ந்து கொண்டது அந்த தாயினுடைய உள்ளத்தை கிழித்தது. கூரிய இரும்பு குண்டுகள் நிறைந்த சாட்டையால் தன் மகனுடைய தோலை கிழித்த போது அவர் இதயமும் கிழிந்தது. அந்த தாயினுடைய வேதனை, எத்தனை உணர்வுகள் அவர் நெஞ்சிலே அலைமோதி இருக்க வேண்டும். உம்முடைய வயிற்றிலிருந்து கடவுளுடைய மகன் பிறப்பார் என்று சொன்னவுடனே இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொன்னாரே, அந்த நினைவு. ஏரோதின் கொலைவாளிடமிருந்து தன்னை மகனை தப்புவிக்க எகிப்துக்கு தூக்கி சென்றாரே, அந்த நினைவு. சிமியோன் உன் இதயத்தை ஒரு வாள் ஊடுருவும் என்று சொன்ன போது அதிர்ந்து போய்விட்டாரே, அந்த நினைவு. கானாவூர் திருமணத்திலே தண்ணீரை திராட்சரசம் ஆக்கிய போது சிலிர்த்து போய்விட்டாரே, அந்த நினைவு. தான் உண்ணவில்லை, உறங்கவில்லை, தன்னுடைய மகன் என்று சொல்லும் போது அக்கறையோடு தேடி போனாரே, அந்த நினைவு. எல்லாவற்றை விட இன்றைக்கு இந்த வேளாங்கண்ணி தாயினுடைய நினைவு, ஆரோக்கிய தாயின் நினைவு. இங்கே வருகின்ற ஒவ்வொரு பக்தர்களும் என் மகன் சொல்வதை கேட்க மாட்டார்களா? மனம் மாற மாட்டார்களா? இதுதான் அந்த தாய். இன்றைக்கு நம்ம எல்லாரையும் பார்த்து கேட்பது, பிரியமானவர்களே, அந்த தாய்க்கு நயீன் நகரத்து விதவை தன் ஒரே மகனை இழந்து கண்ணீர் வடித்த போது ஆண்டவர் இயேசு கண்ணீர் வடித்தாரே, என் தாயின் துயரம் கண்டும் உங்கள் உள்ளம் உருகவில்லையா என்று கேட்கின்றாரே, அந்த தாய்க்கு என்ன பதில் சொல்ல போகிறோம்? அம்மா, உன் மகனின் வார்த்தைப்படி வாழ்வோம், நல்லது செய்வோம், தாட்சியோடு இருப்போம், பணிவிடை புரிவோம், யாருக்கும் வருத்தம் தராமல் வாழ்வோம் என்று சொல்லி மாறினால்தான் அந்த தாயின் மகன் செத்ததில்லை, நமக்காக தியாகம் செய்ததில்லை, நாம் பங்கு பெறுவது உண்மை. பிரியமானவர்களை மறந்துவிடவே கூடாது. எல்லாரும் மோசமானவங்க இல்ல, சில நல்லவங்களும் இருக்கத்தான் செஞ்சாங்க. பாருங்க, அந்த எருசலேம் பெண்கள் கண்ணீர் விட்டு கதறினார்களே, அந்த நேரத்தில் கூட, துன்புறுகின்ற நேரத்தில் கூட, ஐயோ இந்த பெண்கள்லாம் விதவையா போறாங்களே, மகனை பறி கொடுக்க போறாங்களேன்னு சொல்லி அவங்கள நினைக்கிறார் ஆண்டவர். தன்னுடைய துன்பத்திலும் அவர்களை நினைக்கின்ற அந்த தாய் உள்ளத்தை பாருங்கள். அந்த மால்கூஸ் என்ற ஊழியனுடைய காது வெட்டின உடனே தனக்கே சாவு வரப்போகுது, ஏன் இவனுக்கு என்ன நேர்ந்தான்னு இல்லாம அந்த காதை ஒட்ட வைக்கிற ஆண்டவரை பாருங்க. என்ன பிடிக்க வந்திருந்தா என் சீடர்களை விட்டுடுங்கப்பா, என் பிள்ளைங்களுக்கு ஒண்ணும் நடக்கூடாதுப்பா. பாருங்க ஆண்டவருடைய மனசை பாருங்க. அந்த கடைசி நேரத்திலும் இன்றே என்னோடு பரகதியில் இருப்பாய் என்று வான் வீட்டை கையளிக்கிற ஆண்டவரை பாருங்க. நம்ம ஆண்டவரை பாருங்கள், நல்லவரை பாருங்கள், வல்லவரை பாருங்கள். அவரிடமிருந்து நல்லவராக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும்.
அந்த பாடுகள் சமயத்துல மாத்தாவனுடைய சகோதரி மரியா 320 கிராம் நறுமண தைலம் கொண்டு வந்துதான். நம்ம நகை சேர்த்து வைக்கிற மாதிரி அது நறுமண தைலத்தை தான் சேர்த்து வைத்திருந்திருக்கோம். இதை 300 தெனாரியத்துக்கு வித்திருக்கலாம், ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாம் அப்படின்னு யூதாஸ் சொன்னான். ஒரு வருஷ சம்பளம், ஒரு வீடு கட்டலாம் அல்லது கல்யாணத்துக்கு உதவும், சீரா இருக்கும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஐயோ தம்பி எனக்கு கிடைச்சிட்டான், லாசரை எனக்கு ஆண்டவர் கொடுத்துட்டாரே, தாராளமாக இருக்கிற அந்த மரியாவை பாருங்கள். தன்னிடம் இருப்பதையெல்லாம் வைத்து ஆண்டவருக்கு பணிவிடை புரிந்த மரியமகலேனாளை பாருங்கள், சிலுவை அடியிலே நின்று கொண்டிருந்தாராம் பாருங்கள். மத்தேயு நற்செய்தி 27:56 வசனத்துல அங்கே சிலுவை அடியிலே நிற்கிறார். எல்லா நற்செய்தியும் அதை சொல்லுகிறது. அது மட்டும் இல்ல, இன்னும் 4 வசனம் தாண்டி 61ல ஆண்டவரை அடக்கம் பண்ண பிறகு அங்கே கல்லறை முன்னாடியே உட்கார்ந்து இருந்துதான் பாருங்க. எவ்வளவு அன்பு! ஆண்டவரை மறக்காத அன்பு, இறுதி வரை தொடர்கிற அன்பு, அடக்கம் செய்யப்பட்ட பிறகு ஆண்டவரை தேடி போகிற அன்பு, அவரை பற்றி கொள்ளுகிற அன்பு. அந்த பெண்ணை பாருங்க. கடைசியா பார்த்தோம், அந்த அரிமத்தையா ஒரு சூச எனக்குன்னு கல்ற வெட்டினா பரவாயில்ல, இந்த நல்ல மனுஷனுக்கு இருக்கட்டும் கல்ற. அவரை பாருங்க, அந்த நிக்கோதேம் வந்தாராம், 30 கிலோ சந்தன தூளும் வெள்ளை போளமும் எடுத்துட்டு வந்து அடக்கத்துக்கு உதவி செஞ்சாராம். அந்த தாராளம் உள்ள மனுஷனை பாருங்க. எல்லாத்த விட அதிகமா அந்த நூற்றுவர் தலைவன் செஞ்சூரியன் இருந்தானே, அவன் பாருங்க ஜெசமனி தோட்டத்திலிருந்தே ஆண்டவருக்கு நடந்ததெல்லாம் பார்த்திருப்பான் போல இருக்கு. தியானம் பண்ணுகிறான். இங்கே வேளாங்கண்ணிக்கு நாம் எல்லாரும் ஆண்டவர் முன்னிலையில உட்கார்ந்து தியானம் செய்ய வேண்டும், அவரை உற்று பார்க்க வேண்டும். ஐயோ இந்த மனுஷன் எந்த தப்புமே செய்யலையே, இப்படி எல்லாம் விட்டுட்டு ஓடுறாங்களே, கொடுமைப்படுத்துறாங்களே, அடிக்கிறாங்களே, எல்லாரும் இவனை துன்புறுத்துகிறார்களே. கடைசியா அவன் சொன்னான், உண்மையிலேயே இவர் நீதிமான் சொன்னார். இன்னும் 2 நற்செய்தி சொல்லுது, இவன் கடவுளின் மகன் சொன்னான். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த பாடுகளிலே பங்கெடுக்கிற நாம் எல்லாரும் ஆண்டவர் இயேசு கடவுளின் மகன் என்று சொல்ல வேண்டும். அந்த பெண்கள் எல்லாம் மார்பில் அடித்துக் கொண்டு போனார்களாம், மனம் திரும்பினார்களாம், கற்பாறைகள் பிளந்ததாம். நம்முடைய இதயமாகிய கற்பாறை இன்றைக்கு பிளக்க வேண்டும். ஆலயத்தின் திரை கிழிந்ததாம். ஆண்டவர் இறந்த போது நம்முடைய சுயநல திரைகள் கிழிய வேண்டும். பிரியமானவர்களே, தந்தையாகிய கடவுள் நம் எல்லாரையும் இன்றைக்கு உற்று பார்க்கிறார். மேக்ஸ்மிலியன் கோல்பே அவர் சிறைச்சாலையில ஒரு குடும்பத்தின் தலைவருக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தார். அவருக்கு பின்னாளிலே புனிதர் பட்டம் கிடைத்தது. அந்த விழாவுக்கு அந்த மேக்ஸ்மிலியன் கோல்பே என்ற குருவானவருடைய அப்பா அம்மா வந்திருந்தாங்க. பிரான்சிஸ் என்ற ஆளு சாகணும், அவருக்கு பதிலாக தான் இவர் பட்டினி அறைக்கு போனார். ஒரு ஆள் தப்பி ஓடினதுக்காக இந்த ஆள் மேல சீட்டு விழுந்தது, அவர் சாக வேண்டியது. அப்ப அந்த விழாவில் எல்லாரும் இருக்கிறாங்க. மேக்ஸ்மிலியன் கோல்பேனுடைய அப்பா அம்மா இருக்காங்க. அந்த மேக்ஸ்மிலியன் கோல்பே யாருக்காக சேர்த்தாரோ அந்த பிரான்சிஸ் என்றவர் இருக்கிறாரு. அந்த நேரத்தில் என்ன நடந்திருக்கும் என்பதை அந்த நேரத்தில் என்ன நடந்திருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அந்த ஃபாதருடைய அப்பா அம்மா மேக்ஸ்மிலியன் கோல்பேயை பார்க்கும்போது என்ன நினைச்சிருப்பாங்க, உனக்காக தான் என் பிள்ளை உயிரை கொடுத்தது. இவங்க 2 பேரும் என்ன நினைச்சிருப்பாங்க, பிரான்சிஸ் என்ன நினைச்சிருப்பான், உங்க பிள்ளை மட்டும் எனக்காக உயிரை கொடுக்கலன்னா என் பொண்டாட்டி பிள்ளைங்களை நான் பார்க்க முடியாதுன்னு நினைச்சிருப்பான். பிரியமானவர்களே, வானக தந்தை, அன்பு தாய் அன்னை கன்னிமரியா நம்ம எல்லாரையும் பார்க்குறாங்க. உங்கள் பாவங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார், உங்களுக்காக அவர் காயப்பட்டார். அதுக்கு முன்ன அந்த பிரான்சிஸ் எப்படி இருந்தானோ அதுக்கு பிறகு நல்லவனா தான் இருந்திருப்போம். ஆண்டவர் நமக்காக இறந்திருக்கிறார். ஆண்டவருடைய தாய், அன்பு தாய் அன்னை கன்னிமரியா, எல்லாம் வல்ல தந்தை நம் எல்லாரையும் இன்றைக்கு உற்று பார்க்கிறார்கள். மனம் மாறுவோம், ஆண்டவரின் இறப்பால் உண்மையாகவே மீட்படைவோம். ஆமென்.